உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார். அஜித்குமார்ன்ற இளைஞர் வந்து நம்ம திருப்போணம், சிவகங்கை மாவட்டம் திருப்போணத்தில் மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோயிலில், மடப்புறம் கோயிலில் வந்து தற்காலிக ஒரு செக்யூரிட்டியாக வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு அஜித்குமார்ன்ற இளைஞர். அவரை வந்து போலீஸ்காரங்க இப்போ நேற்று ஃபுல்லாக பரபரப்பாக நியூஸில் தான் போயிட்டுருக்கு, இப்போயும் அதான் போயிட்டுருக்கு. அந்த அஜித்குமார்ன்ற இளைஞரை வந்து போலீஸ்காரங்க வந்து கொலை பண்ணியிருக்காங்க. விசாரணைன்ற பேரில் அழைச்சிட்டு போய் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், விசாரணைன்ற பேரில் அழைச்சிட்டு போனாங்கன்னா அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கொண்டு போய் ஒப்படைச்சிருக்கணும். இதுதான் வந்து நியாயம். ஆனால் இதை செய்யாமல் அது ஏதோ கோயிலுக்கு வந்த ஒருத்தர் கோயிலில் காரில் வந்திருக்காங்க, ஒரு அம்மாவும் பொண்ணும் காரில் வந்திருக்காங்க. அந்த வயசான பாட்டி அம்மாவுக்கு ஒரு உதவி செய்ய போய் ஊத்திரத்தில் மாட்டிக்கிட்டார். இதுக்கு தான் இந்த காலத்தில் யாருக்கும் உதவியே செய்யக்கூடாது. இறக்கப்பட்டு உதவி செய்ய ஓடி போகிறாரு. பாவம், அவங்க ஏதோ 100-200 கொடுப்பாங்கன்ட்டு இந்த நல்ல மனுஷன் வேறு இன்னொன்று ஓடி போய் உதவி செய்கிறாரு. ஒரு நல்ல குணம் கொண்டவராக இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா வீல் சேர்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு அந்த அம்மா வயசானவங்கன்றனால ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வீல் சேர் எடுத்துகிட்டு போய் ஹெல்ப் பண்ணி அவங்கள கொண்டு போய் கோயில் வரைக்கும் உள்ளே கொண்டு போய் விட்டுட்டு அவங்க கொடுத்த 100 ரூபாய் வாங்கிக்கிட்டு அப்புறம் வந்து கார் கீ கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து காரை அவங்களா தான் பார்க் பண்ண சொல்லி அவர்கிட்ட கீயை கொடுத்துருக்காங்க. கார் கீ வந்து எனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சரி கொண்டாங்க, நம்ம ஓட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு விட்டுருந்தாருன்னா இன்றைக்கி அவர் உயிரோட இருந்திருப்பார். சரி கீயை வாங்கிட்டு போய் தன்னுடைய நண்பர் அருண் ஒருத்தர்கிட்ட கொடுத்து அந்த காரை எடுத்து பார்க் பண்ணிவிட்டு திருப்பி கீயை ஒப்படைச்சிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த காரில் வந்து அந்த வயசான பாட்டி அம்மா வந்து ஏதோ 9.5 பவுன் நகையை கழட்டி வச்சாங்களாம். பர்ஸில் 2000 ரூபா பணமும் 9.5 பவுன் நகையும், மொத்த மதிப்பு ஒரு 10 லட்சம், அவ்வளோதான். ஸோ இந்த இதை காணுன்ற உடனே அவங்ககிட்ட கேட்டதுக்கு அவர் எனக்கு தெரியாதுன்னு இருக்காரு. இதான் நடந்தது. ஸோ அப்போ அவரை கொண்டு போய் போலீஸில் இவங்க புகார் கொடுக்கவும் போலீஸ்காரங்க அவரை வந்து பிடிச்சிட்டாங்க. இவங்க போய் புகார் கொடுக்கவும் அவர் தெரியாதுன்னு சொல்லவும் அவரை உடனே கொண்டு போய் போலீஸில் புகார் கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்துருக்கணும். போலீஸில் புகார் கொடுத்தது கரெக்டு தான். ஆனால் போலீஸ்காரங்க இப்படி அடிச்சுக்கொள்வாங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போய் அவரை 2 நாளாக வச்சு அடித்து, அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் கோயிலுக்கு பின்னாடிலாம் வச்சு அடிச்சிருக்காங்க. எங்கே நகையை வச்சேன்னு கேட்டதுக்கு இவர் அடி தாங்க முடியாமல், ஏன்னா அவரோட தம்பி கொடுத்த வாக்குமூலம், அவரை மட்டும் பிடிக்காமல் அவர் தம்பியும் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அவருக்கும் தம்பிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இவர் அது கார் சாவி வாங்கினார், அவர் தம்பியை வேற பிடிச்சிட்டு போய் ஒரு 1/2 மணி நேரம் அடிச்சிருக்காங்க. அப்புறம் அவரை விட்டுட்டாங்க. அப்புறம் இவரை 2 நாளாக வச்சு அடித்து இவர் இறந்து போயிட்டார். அவர் தம்பி கொடுத்த வாக்குமூலம் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோயிலுக்கு பின்னாடிலாம் வச்சு அடித்தாங்க. ஏன்னா இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிக்கும்போது அடி தாங்க முடியாமல் கோயிலுக்கு பின்னாடி இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டிருக்காரு. கேட்டது கடைசியில் அடி தாங்க முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு பின்னாடி வேற வச்சு அடிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல வச்சு அடிக்கும்போது உயிரிழந்திருக்காரு. எந்த இடத்துல உயிரிழந்தாருன்னு அது திருப்போணம் அரசு மருத்துவமனை கொண்டு போயிருக்காரு. அங்கே போய் உறுதி செய்யும்போது அங்கே உயிரிழந்துட்டாரு நேற்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேற்று உயிரிழந்தாரா எப்போ உயிரிழந்தாருன்னே தெரியல. 2 நாளாக விசாரணைக்கு வெள்ளிக்கிழமை நடந்த நிகழ்வு போல். ஏன்னா வெள்ளிக்கிழமை கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இவங்க கைது பண்ணியிருக்காங்க வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறு அப்படிங்கும்போது நேற்று இறந்ததாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நேற்று ஃபுல்லாக இந்த திருப்போணம், சிவகங்கை மாவட்டம் திருப்போணம், நீங்கள் மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா திருப்போணம் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இப்போ திருப்போணன்ற ஊர் எனக்கு நல்லா தெரியும். அந்த ஊரில் தான் இந்த மாதிரி ஒரு படுகொலையை நடத்தியிருக்காங்க போலீஸ்காரங்க. நான் அதுக்கு வந்து காவல்துறைக்கு வந்து ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா லாக்அப் மரணம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இது லாக்அப் டெத்துன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா வெளியில் வச்சு அடிச்சிருக்காங்க, தோப்பில் வச்சு அடிச்சிருக்காங்க, அப்புறம் என்னமோ இந்த இதில் கோயிலுக்கு பின்னாடி வச்சு அடிச்சிருக்காங்க. முதல்ல வந்து ஒருத்தர் குற்றமே செய்திருக்காருன்னு நிரூபணமே ஆகலை. ஒரு பணக்காரங்க வந்து கேஸ் கொடுத்தாலே ஒரு ஏழைன்றதுனால அவரை போட்டு இப்படி அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்கணும், அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டில் கொண்டு போய் ஒப்படைக்கணும். கோர்ட்டு திங்கட்கிழமை செயல்படும். அப்போ இது வீம்புக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்குது. வெள்ளிக்கிழமை ஒருத்தனை கைது கொண்டு போய் உள்ளே வச்சு 2 நாள் அடிக்கிறாங்கன்னா, இது வந்து உண்மையிலே வேணும்னே திட்டமிட்டு போலீஸ்காரங்க இந்த படுகொலை நடத்திருக்காங்க. இது ஸ்டாலின் அரசு வந்து வேணும்னே அந்த இளைஞரை கொலை செஞ்சுருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஸ்டாலின் தான் இந்த மாதிரி மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா தான் இந்த படுகொலையை கூட செய்ய சொல்லியிருப்பாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, வெள்ளிக்கிழமை கைது பண்ணி கொண்டு போகிறாங்கன்னா, பாதுகாப்பாக 2 நாள் காவல் அலுவலகத்தில் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் விசாரிப்பாங்க, 1 மணி நேரம் விசாரிப்பாங்க. தெரியலன்னா கொண்டு போய் அடைச்சிட வேண்டியானே. அந்த 10 பவுன் நகை தான் ஒரு மனிதனோட இது வேல்யூவா? அந்த 10 லட்சத்தை க்காக ஒரு மனிதனை கொல்லலாமா? விலங்குகளையே கொல்லக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. காவல்துறை வந்து ஒரு விசாரணை கைதி அடித்து கொல்லணும்னு எந்த ஐபிசி படி உங்களுக்கு சட்டம் இருக்குது?
எந்த செக்ஷனில் காவல்துறை வந்து ஒரு விசாரணைக்கு போனவங்களை அடித்து பணமாக திருப்பி கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்தாலும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு டிஎஸ்பியோ எஸ்பி உத்தரவு இல்லாமல் கொண்டிருக்க முடியாது. ஆனால் எஸ்பிக்கு மேலிடத்துலேருந்து ஏதோ ஒரு உத்தரவு வந்திருக்குது. அரசியல் ரீதியாக நடந்த படுகொலை. திமுக அரசு வந்து ஏதோ வேணும்னே செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஏற்கனவே கூட நம்ம இதை வேற ஒரு கொலையோடு நம்ம சம்மந்தப்பட்டு பார்க்க வேண்டியிருக்கு. 2020 வந்து ஜூன் மாதம் ஒரு படுகொலை நடந்துச்சு. இரட்டை கொலை. அது வந்து ஜெயராஜ் பென்னிக்ஸ் படுகொலை. அது வேணும்னே இந்த மாதிரி தான் விசாரணைக்கு பிடிச்சிட்டு போய் அடிச்சு கொண்டிருக்காங்க. அது வந்து இதை விட கொடூரம். இது வந்து இதுவும் ஒருத்தரை கொண்டிருக்காங்க. அது 2 பேர். அது 2 பேர் கொலைன்றதுனால அப்பா மகன். அது கொடூர கொலை. அது நடந்தது நம்ம அதிமுக ஆட்சியில், இது திமுக ஆட்சியில். ஸோ இந்த திராவிட கட்சிகளை வந்து அகற்ற வேண்டிய நேரம் வந்து விட்டது. இது எதை வேணும்னே திட்டமிட்டு ஸ்டாலின் ஐயா வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு காவல்துறைக்கு என்ன மாதிரி பொதுமக்கள்கிட்ட நடந்துக்கணும்னு உபதேசம் கொடுக்க தெரியாதவர் என்ன முதலமைச்சராக நீங்கள் இருக்கிறீங்க? அதனால தயவு செஞ்சு இதுக்கு பொறுப்பேற்று உடனடியாக அந்த 6 போலீஸை இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களாம். இது தவறு. அந்த 6 போலீஸையும் டிஸ்மிஸ் பண்ணி அவங்கள கொண்டு போய் கோர்ட்டில் இந்த வழக்கை முதலமைச்சரும் தன்னோட கட்டுப்பாட்டில் அந்த என்ன நடந்ததுன்னு விசாரணை செய்து சிபிசிஐடி விசாரணைக்கு முதலமைச்சர் மாற்றணும். என்ன நடந்ததுன்னு அவர் தெரியாதுன்னு சொல்லுவார் அவரை கேட்டோம்னா. அதனால் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம் செய்து அந்த 6 போலீஸுக்கும் தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அப்போனா தான் அடுத்த போலீஸ்காரங்க யாராவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் விசாரணைக்குன்னு போகிறாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து என்ன நடந்துச்சுன்னு முதல்ல எழுதி வாங்க போகிறாங்க. குற்றம் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறவங்கள்ட்ட எழுதி வாங்க போகிறீங்க. குற்றவாளியை கொண்டு போய் என்ன பண்ண போகிறீங்க? 1/2 மணி நேரம் விசாரிக்க போகிறீங்க. உண்மை தெரியலைன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கடுத்து என்ன செய்யலாம்? உண்மை கண்டறியும் சோதனைக்கு கூட கொண்டு போயிருக்கலாம். அவங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிக்கு ரிப்போர்ட் கொடுக்கலாம். இல்லைன்னா அடுத்து என்ன செய்யணும்? அவங்க சட்டப்படி எஃப்ஐஆர் போட்டுட்டு அவங்கள வந்து கோர்ட்டில் கொண்டு போய் இன்றைக்கி ஒப்படைச்சிருக்கணும். இதுதான் வந்து முறை. இது கூட ஒரு சட்டம் பிடிச்ச காவல்துறை அதிகாரி டிஎஸ்பிக்கு தெரியாதா? இல்லை மாவட்ட கண்காணிப்பாளர் அந்த சூப்ரண்ட் ஆஃப் போலீஸுக்கு தெரியாதா? ஐபிஎஸ் படித்தவருக்கு இதெல்லாம் தெரியாதா? அந்த ஐபிஎஸ் படித்த அதிகாரியும் டிஸ்மிஸ் பண்ணணும். அந்த சிவகங்கை மாவட்ட டிஎஸ்பியை டிஸ்மிஸ் பண்ணுங்கள். அது மாதிரி எஸ்பியை டிஸ்மிஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுங்கள். டிஎஸ்பியும் சஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த 6 போலீஸையும் டிஸ்மிஸ் பண்ணுங்கள். அடித்து 6 போலீஸையும் டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு இந்த 6 போலீஸுக்கும் தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ வழியாக கேட்டுக்கிறேன். ஏன்னா நீதி வேண்டும். ஒருத்தரை வந்து அநியாயமாக கொண்டு போய் அடித்து கொள்றதுக்கு என்ன? அவர் தவறே செய்திருந்தாலும் அதுதான் அவன் தம்பி சொல்கிறான். தவறே செய்திருந்தாலும் கோர்ட்டில் ஒப்படைக்கணும்னு என்ன சொல்கிறாங்க? தவறு செஞ்சாங்களா செய்யறாங்கன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. அதையும் சொல்லலை. நானும் 2 நாளாக வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கேன். நேற்றும் பார்த்தேன், இன்னைக்கு காலையிலையும் பார்த்தேன். அந்த நகை எங்கடா போச்சுன்னா அது தெரியல யாருக்குமே. அப்புறம் எப்படி இவன் தான் குற்றவாளின்னு எப்படி கொண்டு போய் 2 நாளாக வச்சு அடிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது போலீஸுக்கு? போலீஸுக்கு என்ன உரிமை இருக்குன்னு நான் கேட்குறேன். ஸோ இந்த திராவிட மாடல் ஆட்சியோ இல்லை அதிமுக ஆட்சியோ திமுக ஆட்சியோ 2மே போலீஸ்காரங்க இப்படி தான் அராஜகமாக நடந்துக்கிறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போ திமுக ஆட்சியில் ரொம்ப மோசம் போலீஸ்காரங்க. பொதுமக்கள்கிட்ட வந்து விசாரணைன்ற பேரில் போகிற பொதுமக்கள்கிட்ட ரொம்ப கடினமாக நடந்துக்கிறது காவல்துறை. இதை வந்து நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றத்தை பார்த்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இங்கே ஜனநாயகம் இருக்குதா இல்லையா? ஜட்ஜை பார்த்தே நான் கேள்வி கேட்குறேன். ஜனநாயகம் இருக்குதா இல்லையா? இங்கே நடந்தது ஒரு ஜனநாயக படுகொலை. சிவகங்கை மாவட்டத்தில் நடந்தது ஒரு ஜனநாயக படுகொலை. மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஐயா அவர்களே, நீங்கள் வந்து இதை வந்து நேரடியாக தலையிட்டு நீங்களே அந்த 6 போலீஸ்க்கு தண்டனை வாங்கி கொடுங்க. ஒரு குற்றம் செய்தால் காவல்துறை வந்து என்ன செய்யணும்? அவங்கள நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். இதுதான் வந்து முறை. ஆனால் அவர்களே அடித்து கொன்று விட்டு நேரடியாக கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் ஒப்படைப்பாங்களா? இது எந்த விதத்தில் நியாயம்னு இவங்ககிட்ட கேட்குறேன். நான் வந்து மதுரை உயர்நீதிமன்றம் இதில் பணியாற்றக்கூடிய நீதிபதிகள் இதுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. அதனால் தயவு செஞ்சு இனிமே திமுகவுக்கு யாரும் ஓட்டு போடாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இதை நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா அரசியல் ரீதியாக நடந்த கொலையாக தான் நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை ஒருத்தவங்களை உண்மையிலேயே அவங்க நகையை உள்ளே வச்சாங்களான்னு உங்களை தெரியுமா? சரி, அப்படியே அவன் நகையை திருடி இருந்தாலுமே என்ன பண்ணியிருக்கணும்? விசாரிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஒரு 1/2 மணி நேரத்தில் உண்மையை சொல்லாட்டி கொண்டு போய் 2 நாளாக வச்சு அடிப்பாங்க. 1 மணி நேரத்தில் உண்மையை சொல்லாட்டாலும் அவங்களுக்கு எப்படி காவல்துறைகிட்ட வந்து ஏதோ இல்லைன்னா காவல்துறைக்கு ஃபுல்லாக முதல்ல யோகா தியான கிளாஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. முதல்ல பொறுமையாக ஒரு குற்றவாளிகிட்ட எப்படி விசாரிக்கணும்னு சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள். ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் என்கொயரி பண்ணுறது தப்பு இல்லை. கொண்டு போய் 2 நாளாக வச்சு மன உளைச்சல். உண்மையிலேயே அவங்க குற்றம் செய்தார்களா இல்லையான்னு தெரியவில்லை. ஆனால் அதற்குள்ளே குற்றவாளின்னு முடிவு பண்ணி எப்படி அடித்து கொலை செய்யலாம்? அப்போ இந்த 6 போலீஸையும் தூக்கில் போடலாமா? அந்த நகை திருப்பி கிடச்சிருச்சுன்னா 6 போலீஸையும் தூக்கில் போட்டுடலாமா? குற்றம் அவர் செய்யவில்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா 6 பேரையும் தூக்கில் போட்டுறாமா? ஸோ அதனால் உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகளை பார்த்து கேட்குறேன். இதுக்கு அவங்க தான் பதில் கொடுக்கணும். காவல்துறை வந்து எல்லை மீறி போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில் வந்து. இது வந்து தமிழ்நாட்டில் நடந்த
23வது லாக்அப் மரணம். அதுவும் திராவிட மாடல் ஆட்சியில், இந்த 4 வருஷ ஆட்சியில். இப்போ 5 வருஷத்தில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. இன்னும் இந்த திமுகவுக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு திமுக, அதிமுகவை தவிர்த்து வேற ஏதாவது கட்சிகளுக்கு வாக்களிங்க. திமுக ரொம்ப மோசம். திமுக, அதிமுகவை தவிர்த்து வேற கட்சிகளுக்கு வாக்களிங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். எதற்காக நான் வீடியோ போட்டேன்னா, ஒரு ஜெயராஜ் பனிக்ஸ்க்கு நிறையா பேர் குரல் கொடுக்குறாங்க. ஜெயராஜ் பனிக்ஸ் படுகொலை நடந்தப்ப நிறைய நடிகர்கள்லாம் குரல் கொடுத்தாங்க. விஷால், ரஜினிகாந்த், சூர்யா, மிகப்பெரிய ஆக்டர்ஸு, மிகப்பெரிய பொலிட்டிக்ஸ் லீடர்லாம் குரல் கொடுத்தாங்க. ஆனால் இந்த மரணம், படுகொலை, காவல்துறை அடித்து கொண்டாங்க இல்லையா, இதுக்கு இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியும் இந்த மாதிரி கட்சிகள் மட்டும்தான் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடிகர்கள் குரல் கொடுக்கல அப்படின்னு கூட நேற்று ஒருத்தர் ஆதங்கப்பட்டார். தமிழ் பொக்கிஷம் சேனல் பார்த்தேன். அவர் தான் நேற்று நைட்டு வீடியோ போட்டிருந்தார். ஒரு 11 மணிக்கு பார்த்தேன். அதனால் நானும் இன்றைக்கி காலையில் வீடியோ போட்டிருக்கேன். யூடியூபர்ஸ் எல்லோரும் குரல் கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி காவல்துறை தொடர்ந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு ஜனநாயகம் இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பிரிட்டிஷ்காரன் ஒரு காலத்தில் பண்ணுவான்ல தவறு, என்ன வேணால் பண்ணுவான், யாரை வேணால் கொல்லுவான். பிரிட்டிஷ் போலீஸ் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதை மாதிரி தமிழ்நாடு போலீஸ் மாறிடுச்சு. ஒரு ஈவு இறக்கம் இல்லாத செயல். ஒரு மிருகத்துக்கு கூட இந்த நாட்டில் ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஒரு மானை நம்ம போய் சுட்டு கொல்ல முடியுமா? மானை கொல்ல முடியாதுன்றாங்க. மான், மயில், இந்த மாதிரி மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பாதுகாப்பு கூட இங்கே மனிதனுக்கு இல்லை. ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு ஏழைகளுக்கு இங்கே ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது தான் இங்கே கேள்விக்குறியாக. ஆனால் தப்பு செய்கிறவன் அசால்ட்டாக தப்பிச்சு போயிடுறான் பணம் இருந்தால். ஆனால் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் கொடூரமாக கொலை செய்யப்படுறாங்க. இது காவல்துறையிட்ட நடக்கக்கூடிய வாடிக்கையாக நடக்கக்கூடிய விஷயம் தான் இது. ஆனால் இதில் ஏதோ ஒரு சதி இருக்குது. சிபிசிஐடி விசாரணை வச்சு முதல்ல என்னென்னு கண்டுபிடிங்க. இது திட்டமிட்ட கொலை மாதிரி எனக்கு தெரியுது. அதுக்காக நான் இவ்வளோ தூரம் காவல்துறையை கண்டித்து வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாது இந்த திமுக ஆட்சியையும் நான் கண்டிக்கிறேன். மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஐயாவும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஓட்டு விழுகாது. அதாவது அணைய போகிற விளக்கு பிரகாசமாக இருக்குன்ற மாதிரி உங்கள் ஆட்சி முடிய போகுது. திராவிட மாடல் வந்தால் நல்லது பண்ணுவோம்னு சொல்லி தான் ஆட்சி போகிறீங்க. தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறீங்க. ஆனால் நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் என்னத்தை உருப்படியாக பாதுகாத்துருக்கீங்க? சரி, அடிப்படை ஒரு நாட்டை எப்படி நிர்வாகம் பண்ண கூட உங்களுக்கு தெரியாதா? ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகளையோ ஐஏஎஸ் அதிகாரிகளையோ எப்படி காவல்துறை நடந்துக்கணும்னு சொல்லி தயவு செஞ்சு முதலமைச்சர் ஒரு மீட்டிங் போட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்கிட்ட ஒரு ஆலோசனை கொடுங்க. பொதுமக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் மரியாதைன்றதை முதல்ல ஆலோசனை கொடுங்க. இல்லாட்டி நாங்கள் மீண்டும் மன்னராட்சி முறைக்கே போகிறோம். எங்களுக்கு இந்த ஜனநாயக ஆட்சி வேண்டாம். இதைத்தான் நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோ. மன்னராட்சியை கொண்டு வருவோம், மீமாட்டார் ரூலர்னு. சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி.